மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் கூட்டங்களை ஆண்டுக்கு 3 முறை நடத்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ரேஷன் கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு 28% அகவிலைப்படி உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. தற்போது அதிமுகவில் ஒற்றை தலைமை தேவை இல்லாதது. எதிர்க்கட்சியாக இருக்கும் நேரத்தில் இந்த பிரச்சனை தேவையா என்றும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி. அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமியுடன் அமர்ந்து பேச எப்போதும் தயாராக உள்ளேன். 14 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவின் முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அதிமுகவில் சசிகலாவை சேர்ப்பது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும். அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கியது தற்காலிகமானதுதான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கே.பி. முனுசாமி, தம்பிதுரை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு. சேலம் இல்லத்தில் ஆலோசனை. திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு நடைபெறும். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிடாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதி. வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதி. உடல் நலத்துடன் இருப்பதாக பிரேமலதா தகவல். சிறுமி கருமுட்டை விற்பனை விவகாரம். இடைத்தரகர் மாலதிக்கு 1 நாள் போலீஸ் காவல் அளித்து ஈரோடு மகிழா நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கல்வி நிறுவனங்களுக்கு மாநகராட்சி கடிதம். கொரோனா தொற்றும் பரிசோதனையும் அதிகரிக்கும் போது கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஜூன் 28, 29ஆம் தேதிகளில் நடக்கிறது 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் வெள்ளியன்று ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அமலாக்கத்துறைக்கு ராகுல் காந்தி கடிதம். தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் காவிரி மேலாண்மை ஆணைய அதிகாரிகள் திடீர் ஆய்வு. மேட்டூர், கல்லணை பகுதிகளிலும் ஆய்வு என தகவல். தமிழகத்தில் புதிதாக 20 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி மாற்றம். 20ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்வுத்துறை அறிவிப்பு. தமிழகம், புதுவையில் இடி மின்னலுடன் அடுத்த 3 தினங்கள் மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி.